அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பகுதியில் இயற்கை தாவரங்கள், காடுகள் மற்றும் வனவிலங்குகள் இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 15ன்னு கொடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். 1. மனிதனுடைய ஈடுபாடு இல்லாமல் தானாக வளரக்கூடிய தாவரங்கள். என்ன தாவரங்கள் அப்படின்னா இயற்கை தாவரங்கள். மனிதனுடைய செயல்பாடுகள், மரம் தண்ணி ஊற்றுறது, மரம் நட்டு வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, பாதுகாக்கிறது, இது போல் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் இயற்கை சூழ்நிலைகளை பயன்படுத்தி தானாக ஒரு தாவரம் வளருதுன்னா, மரம் செடி கொடி வளருதுன்னா அதுதான் இயற்கை தாவரங்கள். அப்போ மனிதனுடைய ஈடுபாடு இல்லாமல் தானாக வளரக்கூடிய தாவரங்களுக்கு பேர் இயற்கை தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். அடுத்தது அயனமண்டல பசுமை மாறா காடுகள் பெறும் ஆண்டு சராசரி மழையளவு மற்றும் வெப்பநிலை எவ்வளோன்னா 200 சென்டிமீட்டர் மழையளவு பெறுது. 22 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அங்கே வெப்பநிலை காணப்படுது. எங்கே? அயனமண்டல பசுமை மாறா காடுகளில். இதை அயனமண்டலம்னா வெப்பமண்டலம், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்னு சொல்லலாம், அல்லது அயனமண்டல பசுமை மாறா காடுகள்னு சொல்லலாம், அல்லது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னால் அந்த டிராபிக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய காடுகள் ஆண்டு முழுவதும் இங்கே அதிக மழை பெறும், அதிக வெப்பம் இருக்கும், பசுமையாகவே இருக்கும். பசுமையாக இருக்கிறதால இங்கே இலைகள் உதிர்ப்பது கிடையாது, நல்ல மரங்கள் நிறையா இருக்கும். அடுத்த கொஸ்டின், அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் உள்ள ஆண்டு சராசரி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னா 70% மேலே இருக்கும். ஈரப்பதம் 70% மேலே இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் ஆண்டினுடைய சராசரி காலத்தில் இருக்கும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பசுமை மாறா காடுகள் காணப்படும் பகுதிகள். மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோராம், மணிப்பூர், மேகாலயா. இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே பசுமை மாறா காடுகள் அதிகமாக காணப்படுது. அடுத்த கொஸ்டின், அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் காணப்படும் மர வகைகள். என்னென்ன மரங்கள் இந்த பசுமை மாறா காடுகளில் காணப்படுது அப்படின்னா ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார். இந்த மரங்கள் எல்லாமே இந்த பசுமை மாறா காடுகளில் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், அயனமண்டல இலையுதிர் காடுகள் பெறும் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளோ அப்படின்னா 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெறுது. அயனமண்டல பசுமை மாறா காடுகள் 200 சென்டிமீட்டருக்கு மேலே ஆண்டு சராசரியாக மழை பெறுது. அயனமண்டல இலையுதிர் காடுகள் 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆண்டு சராசரி மழை அளவை பெறுது. அடுத்த கொஸ்டின், பருவகால காடுகள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அயனமண்டல இலையுதிர் காடுகள். அது பருவகால காடுகள் அல்லது பருவக்காற்று காடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த காடுகளை? அயனமண்டல இலையுதிர் காடுகளை. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பசுமை மாறா காடுகள் ஆண்டு முழுவதும் இலையை உதிர்க்காமல் பசுமையாக இருக்கும். ஆனால் பருவகால காடுகள் பருவகாலங்கள், அதாவது மழைக்காலங்களில் மட்டும் இலைகளை உதிர்க்காமல் பசுமையாக இருக்கும். மழை இல்லாத காலங்களை அந்த வறட்சியை தாங்கிறதுக்காக இலைகளை உதிர்த்து கொட்டிடும். அதனால் இது இலையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், இலையுதிர் காடுகள் பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம். இலையுதிர் காடுகளில் வெப்பநிலை, ஆண்டு சராசரியான வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா 27 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னா 60%லேருந்து 70% வரைக்கும் இங்கே என்ன பண்ணோம், ஈரப்பதம் இருக்கும், மாய்ஸ்டரிங் கண்டிஷன் அங்கே இருக்கும். அடுத்த கொஸ்டின், வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலையை உதிர்க்கும் காடுகள் என்ன காடுகள் அப்படின்னா அயனமண்டல இலையுதிர் காடுகள், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இது என்ன பண்ணும், வறட்சியை தாங்கிறதுக்காக வசந்த காலத்துலேயும் சரி கோடை காலத்தினுடைய முற்பகுதியிலையும் சரி என்ன பண்ணும், இலைகளை உதிர்த்துரும். அடுத்த கொஸ்டின், இலையுதிர் காடுகள் காணப்படும் இடங்கள். இமயமலை பகுதியில் பஞ்சாப் முதல் அஸ்ஸாம் வரை இமயமலை பகுதியில் இலையுதிர் காடுகள் காணப்படுது. அப்புறம் வறண்ட பகுதிகள், அரை வறண்ட பகுதிகளில் காணப்படுது. இப்போ நம்ம தென்னிந்தியாவில் தக்காணத்தில் காணப்படக்கூடிய மழை மறைவு பிரதேசங்களில் இந்த இலையுதிர் காடுகள் நிறைய காணப்படுது. அடுத்த கொஸ்டின், சந்தன மரம், சிசம், படாக், மூங்கில் போன்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா அயனமண்டல இலையுதிர் காடுகளில் தான் காணப்படுது. இப்போ அயனமண்டல இலையுதிர் காடுகளில் என்னென்ன மரம் காணப்படுதுன்னா சந்தன மரம், சிசம், படாக், மூங்கில் போன்ற மரங்கள்லாம் காணப்படுது. இது பொருளாதார முக்கியத்துவம், அதாவது ட்ரேடிங் பர்பஸுக்காக இது என்ன பண்ணுறாங்க,
பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பசுமை மர காடுகளில் நல்ல மரங்கள் இருந்தாலும் அங்கே போக்குவரத்து வசதி கம்மியாக இருக்கிறதால அது என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா வணிகத்துக்காக பயன்படுத்துறது கிடையாது. அடுத்த கொஸ்டின், நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் கிடைக்கும் காடுகள் அயனமண்டல இலையுதிர் காடுகள். இந்த நறுமண திரவியமாக இருக்கட்டும், வார்னிஷாக இருக்கட்டும், சந்தன எண்ணெய், வாசனை திரவியங்கள் இது எல்லாமே எங்கே கிடைக்குதுன்னா இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அயனமண்டல இலையுதிர் காடுகளில் தான் கிடைக்குது. அடுத்த காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள் பெரும் ஆண்டின் சராசரி மழை அளவு எவ்வளவுன்னா 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த அயனமண்டல வறண்ட காடுகள் மழை பெறுது. அப்போ டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்டில் 50 முதல் 100 சென்டிமீட்டர் மழை பெறுது. அடுத்தது அயனமண்டல வறண்ட காடுகள் அப்படிங்கிறது ஒரு இடைநிலை வகை காடுகள். அயனமண்டல வறண்ட காடுகள் ஒரு இடைநிலை வகை காடுகள். அடுத்த கொஸ்டின், அயனமண்டல வறண்ட காடுகள் அதிகம் காணப்படும் மாநிலம் கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா. இந்த பகுதியெல்லாம் இந்த வறண்ட காடுகள் நிறைய காணப்படுது. அடுத்த கொஸ்டின், இலுப்பை அதாவது மகுவா, ஆலமரம், ஆவாரம் பூமரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில் போன்ற மரங்கள் வளரக்கூடிய காடுகள் எதுன்னா அயனமண்டல வறண்ட காடுகள். அப்போ அயனமண்டல வறண்ட காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் இலுப்பை, ஆலமரம், ஆவாரம் பூமரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில் போன்ற மரங்கள்லாம் இந்த அயனமண்டல வறண்ட காடுகளில் அதிகம் வளருது. அடுத்த ஒரு காடு, பாலைவன மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள் அல்லது காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா முட்புதர் காடுகள். முட்புதர் காடுகள்னா பாலைவன காடுகள் அல்லது அரைப்பாலைவன தாவரங்கள் வளரக்கூடிய அந்த காடுகளுக்கு பேர் முட்புதர் காடுகள்னு பேர். இந்த அடுத்த கொஸ்டின், முட்புதர் காடுகள் பெறும் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளோன்னா 50 சென்டிமீட்டருக்கும் மிக குறைவாக இருக்கும். பசுமை மர காடுகள் 200 சென்டிமீட்டருக்கு மேலே, இலையுதிர் காடுகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அயனமண்டல வறண்ட காடுகள் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். முட்புதர் காடுகள் 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், அதிக வெப்பம் மற்றும் குறைவான ஈரப்பதம் கொண்ட பகுதியில் காணப்படும் காடுகள் பாலைவன மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். அதை தான் முட்புதர் காடுகள்னு சொல்லுவோம். அதிக வெப்பம் இருக்கும், குறைவான ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதியில் வளரக்கூடியது முட்புதர் காடுகள் அல்லது பாலைவன மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். அடுத்த கொஸ்டின், கருவேலம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் போன்ற மரங்கள் காணப்படும் காடுகள் எதுன்னா பாலைவன மற்றும் அரைப்பாலைவன காடுகள். கருவேல மரம், சீமை கருவேலம், ஈச்ச மரம்லாம் எங்கே இருக்குன்னா முட்புதர் காடுகள் இருக்குது அல்லது பாலைவன அரைப்பாலைவன காடுகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின், வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள இமயமலை சரிவுகளில் அதாவது 1200 மீட்டர் முதல் 2400 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளில் காணப்படக்கூடிய காடுகள் என்ன காடுகள் அப்படின்னா அல்பைன் காடுகள் அல்லது இமயமலை காடுகள்னு பேர். இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் இமயமலை பகுதிகளில் இந்த 1200லேருந்து 2400 மீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள காடுகள் அல்பைன் காடுகள் அல்லது இமயமலை காடுகள்னு பேர். அடுத்த கொஸ்டின், அல்பைன் அல்லது இமயமலை காடுகளில் வளரும் மரங்கள் என்னென்ன மரங்கள் இந்த அல்பைன் அல்லது இமயமலை காடுகள் வளருதுன்னா சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னெட், சின்னமன் இந்த மரங்கள் எல்லாம் இந்த அல்பைன் அல்லது இமயமலை காடுகளில் வளரக்கூடிய மரங்கள். அடுத்தது அல்பைன் அல்லது இமயமலை காடுகளில் அதாவது 2400 மீட்டர் முதல் 3600 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளில் வளரக்கூடிய மரங்கள் என்னென்ன மரங்கள் அப்படின்னா ஓக் மரம், பிர்ச் மரம், சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிஃபர் இந்த வகை மரங்கள் எல்லாம் 2400 மீட்டர் முதல் 3600 மீட்டர் உயரம் வரை உள்ள இமயமலை பகுதிகளில் வளரக்கூடிய மரங்கள். அடுத்த கொஸ்டின், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு சுமார் 900 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளில் 900 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் வளரக்கூடிய காடுகள் சிறு புதர் செடிகள், சிறு மரங்கள். சிறு புதர் காடுகள், சிறு மரங்கள் எந்த பகுதிகள் அதிகமாக காணப்படுதுன்னா இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலத்தில் அங்கே மழைப்பொழிவு மிதமாக இருக்கும். 900 மீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் இந்த சிறு புதர்களும் சிறு மரங்களும் நிறைய காணப்படும். அடுத்தது
900 முதல் 1800 மீட்டர் உயரம் வரை உள்ள மலைகளில் அதிகம் காணப்படும் மரங்கள் பார்த்திங்கன்னா சிற்பைன் மரங்கள். இந்த இமயமலை பகுதிகளில் 900லிருந்து 1800 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளில் என்ன மரங்கள் காணப்படுதுன்னா சிற்பைன் மரங்கள் காணப்படுது. இந்த மரங்கள் காடுகள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பெறக்கூடிய மழைப்பொழிவின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய உயரத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. நம்ம மழை பெறும் அளவின் அடிப்படையில் பிரித்தது பார்த்திங்கன்னா பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், வறண்ட காடுகள், அரைப்பாலைவன காடுகள், முட்புதர் காடுகள்லாம் பார்த்தோம். அது ஆண்டின் மழைப்பொழிவின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட காடுகள். இன்னொன்று இந்த இமயமலை பகுதிகளில் காணப்படக்கூடியது உயரத்தின் அடிப்படையில். அதனால தான் அந்த மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மீட்டருக்கு ஏற்றவாறு என்னென்ன மரங்கள் வளருதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இமயமலை பகுதிகளில் 1800 முதல் 3000 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் காணப்படக்கூடிய காடுகள் என்ன காடுகள்லாம் மிதவெப்ப மண்டல ஊசி இலை காடுகள். 1800லேருந்து 3000 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் என்ன காடுகள் காணப்படுதுன்னா மிதவெப்ப மண்டல ஊசி இலை காடுகள் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் உள்ள காடுகள் அல்பைன் காடுகள். முன்ன அல்பைன் அல்லது இமயமலை காடுகள்னு பார்த்தோம். இங்கே 2200 மீட்டருக்கு மேலே இருந்துட்டாவே அது என்ன மரங்கள், அந்த என்ன காடுகள் அந்த இமயமலை பகுதியில் இருக்குன்னா அல்பைன் காடுகள். அடுத்த கொஸ்டின், டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கழிமுக பகுதிகளில் காணப்படும் காடுகள் அலையாத்தி காடுகள். கடற்கரை ஓரம் இந்த டெல்டாக்கள், பொங்குமுக காடுகள், கழிமுக பகுதிகளில் அலையாத்தி காடுகள் நிறைய காணப்படுது. அடுத்த கொஸ்டின், அலையாத்தி காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள்னு அழைக்கப்படுறாங்க. அலையாத்தி காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சதுப்பு நில காடுகள் அல்லது மற்றும் டெல்டா காடுகள். அடுத்தது, உலகில் காணப்படும் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி எதுன்னா இந்தியாவில் தான் காணப்படுது. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில். இந்த கங்கை ஆறும் பிரம்மபுத்திரா ஆறும் ஜாயிண்ட் ஆகிட்டு உருவாகக்கூடிய டெல்டா பகுதி தான் உலகிலே மிகப்பெரிய டெல்டா. அங்கே தான் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அங்கே தான் நிறைய காணப்படுது. அடுத்த கொஸ்டின், மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா டெல்டாக்களில் காணப்படும் ஓதக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மாங்குரு காடுகள். இந்த தென்னிந்தியாவில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா டெல்டாவில் இந்த ஓதக்காடுகள் என்ன காடுகள்னு சொல்கிறாங்கன்னா மாங்குரு காடுகள்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாழும் விலங்குகளுக்கு பேர் வனவிலங்குகள். இயற்கையான சூழ்நிலையில் அல்லது காடுகளில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு பேர் வனவிலங்குகள்னு பேர், வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், உலகில் உள்ள 15 மில்லியன் வகையான வனவிலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் காணப்படும் வனவிலங்குகளின் வகைகள் பார்த்தீங்கன்னா 81,251 வகைகளுக்கு மேலே இருக்குது இந்தியாவில். அப்போ 15 மில்லியனில் இந்தியாவில் காணப்படக்கூடிய விலங்கினங்களுடைய வகை 81,251க்கு மேலே இந்தியாவில் காணப்படக்கூடிய விலங்கின் வகைகள் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. வனவிலங்கு வாரியம் விலங்குகளை பாதுகாக்க அந்த வனவிலங்கு வாரியத்தை அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1972. இப்போ வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்குன்னு சட்டம் இயற்றுக்குது. இப்போ வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு மீது கடுமையான ஒரு தண்டனை வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டம் 1972 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 102 நேஷ்னல் பார்க் இருக்குது. இந்தியாவில் எத்தனை நேஷ்னல் பார்க் இருக்குது அப்படின்னா 102 நேஷ்னல் பார்க் இருக்குது, தேசிய பூங்காக்கள் இருக்குது மொத்தம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 515 வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 18. இந்திய அரசாங்கம் இந்த உயிர்கோள காப்பகங்கள், பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்கோள காப்பகங்கள் இந்திய அரசாங்கம் எத்தனை ஏற்படுதுன்னா 18 ஏற்படுத்திருக்குது இந்தியாவில். அப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்னா எத்தனை, அங்கே வந்து பல்வேறு வகையான உயிரினங்கள் ஒரே தொகுதியில், இயற்கையான தொகுதியில் வாழும். அப்போ பல்வேறு வகையான விலங்குகள் ஒரே இடத்துல வாழ்ந்துச்சுன்னா அதுதான் உயிர்கோள காப்பகம். அதுபோல் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 18 இருக்குது. அடுத்த கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973
தொடங்கப்பட்டது. இது எதுக்காகனா புலிகள் அழிவிலிருந்து தடுப்பதற்காகவும் அதை இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் தொடங்கப்பட்டது தான் இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம். அடுத்தது, இந்தியாவில் உள்ள 18 உயிர்க்கோள காப்பகங்களில் யுனெஸ்கோ மனித மற்றும் உயிர்க்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படும் உலக உயிர்க்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 11. இப்போ இந்திய அரசாங்கம் 18 உயிர்க்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் அதில் யுனெஸ்கோவுடைய அண்டர்டேக்கிங்கில் எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. அந்த 18ல் 11 வந்து யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாட்டில், ஐநா சபையில் இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பான யுனெஸ்கோனுடைய கட்டுப்பாட்டில் இந்த 11 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டில் யுனெஸ்கோவின் கீழ் உள்ள உலக உயிர்க்கோள காப்பகங்கள் எதுன்னா நீலகிரியில் இருக்கக்கூடியது அகத்தியமலை. அகத்தியமலை கேரளா தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது, மன்னார் வளைகுடா, இந்தியாவில் காணப்படக்கூடிய கடல்சார் பூங்கா, கடல்சார் உயிர்க்கோள காப்பகங்கள் எங்கே இருக்குன்னா மன்னார் வளைகுடாவில் கன்னியாகுமரி அந்த தூத்துக்குடி பக்கமாக இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ கீழ் இருக்கக்கூடிய உலக உயிர்க்கோள காப்பகங்கள் நீலகிரி, அகத்தியமலை, மன்னார் வளைகுடா. அடுத்த கொஸ்டின், மானாஸ் உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் எதுன்னா அஸ்ஸாம். மானாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உயிர்க்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. அடுத்து, பன்னா உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் எங்கே இருக்குன்னா எந்த மாநிலத்தில் இருக்குன்னா அஸ்ஸாமில், இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இப்போ மனாஸ் அப்படின்னா அஸ்ஸாமு, பன்னா உயிர்க்கோள காப்பகம் மத்திய பிரதேசம். அடுத்து, குளிர்பாலைவன உயிர்க்கோள காப்பகம், இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. குளிர்பாலைவன உயிர்க்கோள காப்பகம் எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேசம். அப்போ குளிர்பாலைவனம் எங்கே இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்டாலும் என்னது இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், கஞ்சன்ஜங்கா உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் எதுன்னா சிக்கிம். கஞ்சன்ஜங்கா உயிர்க்கோள காப்பகம் சிக்கிமில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், நந்தாதேவி உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் எதுன்னா உத்தரகாண்ட். நந்தாதேவி உயிர்க்கோள காப்பகம் உத்தரகாண்ட். அடுத்த கொஸ்டின், பச்மாரி உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் எதுன்னா மத்திய பிரதேசம் அதுவும். அடுத்த கொஸ்டின், அச்னக்மர் அமர்கண்டாக் உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த எல்லையில் இருக்குது. இது இந்த அச்னக்மர் அமர்கண்டாக் அப்படிங்கக்கூடிய இந்த உயிர்க்கோள காப்பகம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் பார்டரில் இருக்கிறதால இதை 2 பேரை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், அகஸ்தியர் மலை உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் கேரளா. தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தோம், பட் அது அதிகப்படியாக கேரளாவில் இருக்கிறதால இது தனிப்பட்ட மாநிலமாக கேட்டாங்கன்னா கேரளா தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சேஷாசலம் உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சேஷாசல உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரி மாணவர்களே, இது வரைக்கும் கேட்டீங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.